ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முஹம்மத் என்ற பெயர் சூட்டப்படுவதற்கு முன்னால ஜாஹிலியா காலத்திலோ அதற்கு முன்னாலோ முஹம்மது என்ற பெயர் யாருக்கும் இருக்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கும் வரை யாருக்கும் முஹம்மத் என்ற பெயர் இருக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தான் அந்த பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பெயரை வச்சது யாருன்னு கேட்டால் அப்துல் முத்தலிப் தான் இந்த பெயரை வைத்தார். எந்த நாள்ல வச்சார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 7வது நாளில தான் இந்த பெயரை வச்சாங்க. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 7வது நாள்ல இப்ப நாங்க அகீகா கொடுக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறந்து 7வது நாளில் அகீகாவும் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமில்லாது இப்ப நாங்க 7வது நாள்ல ஆண் குழந்தையாக இருந்தால் ஹத்னா செஞ்சு தலைய மொட்டையடிச்சு அதுக்கப்புறம் அகீகாவை கொடுத்து பேரை வைப்போம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவர்களாகத்தான் பிறந்தார்கள். இன்னும் ஒரு கருத்து, ஜத்து அப்துல் முத்தலிப் அவர்கள் 7வது நாள் ஹத்னா செய்தார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் சரியான கருத்து, அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊலித மக்தூனா, அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவர்களாகத்தான் உலகத்தில் பிறந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம்ம இறைவிடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, உலமாக்களே, ஹுலஃபாக்களே, ராயிசுல் முகத்தமீன்களே, அன்பு நிறைந்த இஹ்வான்களே, நாமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அடையாளங்களை எடுத்துரைக்கும் ஷமாயிலு திர்மிதி நிகழ்வின் தமாமுடைய நாளுக்கு முந்திய நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் தமாமுடைய நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கிறது. நாம் வழமையாக இந்த ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து கிட்டத்தட்ட 55 தலைப்புகளில் சொல்லப்பட்ட பாடங்களில் இந்த 10 நாட்களில் முடிந்த அளவு உங்களிடத்தில் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். அங்கே சொல்லப்பட்ட செய்திகளுடன் இன்னும் நிறைய தலைப்புகள் மிச்சமாக இருக்கிறது. இருந்தாலும் அதிலே இருந்து இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்து அதிலே உள்ள செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா நாம் சொல்லும் செய்திகளின் மூலமாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதிகப்படுத்தி தந்தரலற்றுமாக. அதில் இன்றைய நாளுடைய பாடம் பாபுமா ஜாஅ ஃபி அஸ்மாஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர்கள் என்னென்ன இருக்கிறது, அவர்களுக்கு வைக்கப்பட்ட பேர் என்ன, அவர்களுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது சம்பந்தமாக உள்ள பாடம் தான் இன்றைய நாளுடைய பாடம். அதிலே முதலாவது ஹதீஸ் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு தஆலா, முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையை தொட்டும் அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னலி அஸ்மாஅன், எனக்கு சில பெயர்கள் இருக்கிறது. அன முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மத். வ அன அஹ்மது, நான் அஹ்மத். வ அனல் மாஹி,
நான் தான் மாஹி அல்லதி யம்ஹுல்லாஹு பியல் குஃபர், என்னை கொண்டு அல்லாஹு தஆலா குஃபரை அழிக்கிறான். வஅனல் ஹாஷிர், நான் தான் ஹாஷிர் அல்லதி யுஹ்ஷருன் நாசு அலா கதமி, என் கால்பாதத்தின் பக்கத்தில் எல்லா மனிதர்களும் மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள். வானல் ஆகிபு, நான் தான் இறுதியானவன் என்றால் எனக்கு பின்னால் நபிமார்கள் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்று நாம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கென்று அழகிய பெயர்கள் என்று நாம் படிக்கிறோம். இந்த படிக்கக்கூடிய பெயர்களை நாம் தேடி பார்த்தால் அவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பெயர்களாக இருக்கிறது. அதிலே மிக பிரபல்யமான பேர்தான் முஹம்மத் என்ற பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குரிய பேராக அது இருக்கிறது. அப்ப முஹம்மது மட்டுமல்ல, அஹ்மதும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர்தான். மாஹி என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர்தான். ஹாஷிர், அதுவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர். ஆகிபும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேராகத்தான் இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் லகைத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டேன். ஃபீ பஅலி துருக்கில் மதீனா, மதீனாவுடைய ஒரு ரோட்டில, ஒரு பாதையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டேன். காணும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபகால சொன்னார்கள், அன முஹம்மதுன், நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அன அஹ்மது, நான் அஹ்மத் என்றா, வ அன நபியுர் ரஹ்மா, ரஹ்மத்துக்குரிய அருளுக்குரிய நபி நான் என்றார்கள். வ நபியு தௌபா, தௌபாவுக்குரிய நபி நான் என்றார்கள். வ அனல் முகஃபி வ அனல் ஹாஷிரு வ நபியுல் மலாஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முகஃபி என்றாலும் இறுதி நபி என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. ஹாஷிர் என்பதும் முன்னால் சொல்லப்பட்டதுதான். அவர்களுடைய கால்பாதம் அல்லது அவருடைய அடிச்சுவட்டுக்கு பின்னால் மறுமை நாளில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஹாஷிர் என்ற சொல்லை சொல்லும் போது அதிலே ஒரு அர்த்தம், நாளை மறுமை நாளில் எழுப்பப்படும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலாவதாக எழுப்பப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்பட்டதன் பின்னால் தான் எல்லா நபிமார்களும் எழுப்பப்படுவார்கள். நபியுல் மலாஹிம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. நபியுல் மலாஹிம் என்றால் பிரச்சனைகள், இஸ்லாத்துக்கு எதிரான முரண்பாடுகள், இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்த்து தாங்கி பிடிக்கக்கூடிய நபி என்ற ஒரு பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காணப்பட்டதாக ஹதீஸிலே நாம் காண்கிறோம். இப்ப நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரு முதலாவது அவர்களுக்கு சூட்டப்பட்ட பேரு முஹம்மத் என்ற பேருதான் முதலாவது சூட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முஹம்மத் என்ற பெயர் சூட்டப்படுவதற்கு முன்னால ஜாஹிலியா காலத்திலோ அதற்கு முன்னாலோ முஹம்மது என்ற பெயர் யாருக்கும் இருக்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கும் வரை யாருக்கும் முஹம்மத் என்ற பெயர் இருக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தான் அந்த பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பெயரை வச்சது யாருன்னு கேட்டால் அப்துல் முத்தலிப் தான் இந்த பெயரை வைத்தார். எந்த நாள்ல வச்சார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 7வது நாளில தான் இந்த பேரை வச்சாங்க. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 7வது நாள்ல இப்ப நாங்க அகீகா கொடுக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறந்து 7வது நாளில் அகீகாவும் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமில்லாது இப்ப நாங்க 7வது நாள்ல ஆண் குழந்தையாக இருந்தால் ஹத்னா செஞ்சு தலைய மொட்டையடிச்சு அதுக்கப்புறம் அகீகாவை கொடுத்து பேரை வைப்போம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவர்களாகத்தான் பிறந்தார்கள். இன்னும் ஒரு கருத்து, ஜத்து அப்துல் முத்தலிப் அவர்கள் 7வது நாள் ஹத்னா செய்தார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் சரியான கருத்து, அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊலித மக்தூனா,
அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டவர்களாகத்தான் உலகத்தில் பிறந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அப்துல் முத்தலிப் இருக்கிறார் இல்ல, அவரு என்ன செஞ்சாருன்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அகீகாவை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார். அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. சாப்பாடு கொடுத்துட்டு முஹம்மத் என்று அப்துல் முத்தலிப் பேர் வைக்கிறார். பேர் வச்சதோட அந்த மக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மக்கத்து முஷ்ரிக்குகள் அல்லது மக்காவாசிகள் அன்றைய நாள்ல அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க. எப்படின்னு கேட்டாங்கன்னா, என்ன பேர் வச்சீங்கன்னு கேட்டாங்க. பிள்ளைக்கு வந்தவங்க சொன்னாங்க, முஹம்மது என்று நான் பேர் வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு பேர்கள் இருக்குதே, உங்களோட குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வேறு வேறு பேர்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்று கேட்கும் போது, எதற்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்க பேர் வச்சீங்க? முஹம்மது என்றால் என்ன அர்த்தம்? புகழப்படக்கூடியவர் என்று அதற்கு அர்த்தம் இல்லையா? அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அரத்து அய்யஹ்மதஹுல்லாஹு ஃபிஸ்ஸமா வ ஹல்குஹு ஃபில் அர்த். அவர் சொன்னார், நான் ஏன் தெரியுமா முஹம்மத் என்ற இந்த புள்ளைக்கு நான் ஏன் முஹம்மது என்று நான் பேர் வச்சேன் தெரியுமா? வானத்தில் அல்லாஹுவும் அல்லாஹு தஆலாவும் பூமியில் படைப்புகளும் இவரை புகழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார். அப்துல் முத்தலிப் அவருடைய ஆசை. அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் காலம் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னால் அவர் மரணிச்சுட்டார். அவங்க எல்லாம் ஃபத்ரத்துடைய காலத்தில் உள்ளவர்கள். ஃபத்ரத்துடைய காலம் என்றா நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஒரு நபி ஒரு ரசூலை அனுப்பி ஒரு கௌமை, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாவிட்டால் அவங்க எல்லாம் ஃபத்ரத்துடைய காலத்தில் உள்ளவங்க. அவங்க எல்லாம் சுவனவாதிகள். அவங்கள சூரவாதிகள் என்றுதான் சொல்லணும். ஒரு நபி வந்து அவர்களுக்கு எச்சரிச்சு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது வேற செய்தி, அவங்க காபிரான நிலைமைக்கு அவங்க போயிடுவா. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நபி ஒரு ரசூல் வந்து அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? அவங்க ஃபத்ரத்துடைய காலத்தில் உள்ளவர்கள், அவர்களை நரகவாதிகள் என்று சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தாயும் தந்தையும் கூட அந்த ஃபத்ரத்துடைய காலத்தில் உள்ளவர்கள் தான். அந்த ஃபத்ரத்துடைய காலத்தில் உள்ளவர்கள் தான். அவர்களையும் நரகவாதிகள் என்று சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களை ஃபத்ரத்துடைய காலத்தில் வாழ வைத்திருக்கிறான். அப்ப அந்த ஃபத்ரத்துடைய காலத்தில் உள்ளவர்கள் தான் இந்த அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த முஹம்மத் என்ற என்னுடைய இந்த பேரப்பிள்ளையை உலக மக்கள் எல்லோரும் அவர்களை புகழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள். அன்று நல்ல ஆசையுடன் நல்ல நீயத்துடன் வைக்கப்பட்ட பெயர் இன்று உலகமெல்லாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை மக்கள் எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்துல இன்னைக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு மத்தியில இன்டர்நெட்ல பொதுவாகவே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. என்ன தெரியுமா? உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட பெயர்கள் எது என்று பார்க்கும்போது சில பேர்கள், சில அந்நிய மத சகோதரர்கள் அவங்களோட கடவுள்களோட பேரை வைப்பாங்க அவங்களுக்கு இல்லையா? அவங்களோட கடவுள்களுடைய பேரை வைப்பாங்க. உலகத்துல அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் எது என்று பார்க்கும்போது அது யாராலும் மறுக்க முடியாத, பக்கத்தில் கூட நெருங்க முடியாத ஒரு சாதனை. உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது என்ற பேருதான் உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப கிட்ட இன்னும் வேறொரு பேரு கிட்ட இருக்குது, அது இன்னைக்கு நாளைக்கு அதை ரீச் பண்ணிடலாம், அந்த மாதிரி கிடையாது. அது ஹைல உயர்ந்த கட்டத்தில் இருக்கிறது. முஹம்மது என்ற பேருதான் உலகத்தில் அதிகமாக சூட்டப்பட்ட பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. ஒரு புள்ளைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு முஹம்மத் என்று பெயரை சூட்டினால் எப்படி பெயரை சூட்டினாரு? என் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் என்ற பெயரை அடைய வேண்டும், என்ற பெயரில் உள்ள பரக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தைக்கு முஹம்மத் என்ற பெயரை தந்தை வைத்தால்
தந்தையும் குழந்தையும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றாங்க சொல்லலாம். இன்னைக்கு நம்ம போய் பேர் வைக்கும் போது முகம்மதா அதுதானே ஒரே வைக்கிற பேரு தானே, அது எதுக்கு திரும்ப திரும்ப வச்சுக்கணும் இல்லையா? அதானே எல்லாரும் வைக்கிற பேரு, நாங்க அந்த பேரை வைக்கணும். அதனாலதான் பழைய காலங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிருந்தால், சும்மா வேறொரு பேரை வச்சாலும், வேறொரு அவனுக்கு காசிம் என்றோ இஸ்மாயில் என்றோ இப்ராஹிம் என்றோ வச்சாலும் முகம்மது சேர்த்து தான் வைப்பாங்க. அதுல இன்னும் ஒரு வளமை இருந்திருக்கிறது. பெண் குழந்தையாக இருந்தா பாத்திமாவை சேர்த்து வைப்பாங்க. சில நாடுகள்ல பெண் குழந்தையாக இருந்தாலும் ஜைனப் என்று வேற வச்சாலும் முகம்மது ஜைனப் என்று வைப்பாங்க. முகம்மது ஜைனப் என்று வைப்பாங்க, தாகா ஜைனப் என்று வைப்பாங்க, காசிம் ஜைனப் என்று வைப்பாங்க. தப்பா விலையா? விலை கிடையாது, தப்பு கிடையாது, யாரும் தப்பு சொல்ல முடியாது. என்ன தப்பா? மாத்தி வச்சுன்னா இல்லப்பா பொம்பளைக்கு ஆம்பளை பேரை வச்சிருக்கிறாங்க என்னது நம்ம நாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர மார்க்கத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன காரணம் தெரியுமா? அந்த முஹம்மது என்ற பெயரிலே உள்ள அன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதுள்ள அந்த மஹப்பத்து தான் அதனுடைய அடையாளம். நாங்க பார்க்கிறோம், ஒரு வீட்டுல முகம்மது என்று பேர் இருந்தா திரும்ப அந்த முகம்மது வீட்டுக்குள்ள வைக்கணுமா என்று யோசிப்பாங்க. வரலாற்றில் அறிவு கடல்களில் ஒருவர் நாம் சிறுபிராயத்திலே குர்ஆன் மதரசாக்களிலே சென்றதன் பின்னால் பாடங்களை முடித்து விட்டு வெளியே வரும்போது ஒரு பைத்து படிப்போம். அந்த பைத்துடைய அர்த்தம் என்ன? நவ்விர் இலாஹ ஸமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமா மின்னாஸி கஸ்ஸாலி. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை ஒளிமயமாக்குவாயாக. யாருடைய உள்ளத்தை ஒளிமயமாக்கியது போல? கஸ்ஸாலி இமாமுடைய உள்ளத்தை ஒளிமயமாக்கியது போல எங்களுடைய உள்ளங்களை ஒளிமயமாக்குவாயாகன்னு நாங்க என்ன செய்வோம்? அந்த காலத்துல துவா கேட்போம் இல்லையா? கஸ்ஸாலி இமாம் அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. அவங்களோட பேரும் முஹம்மத், அவங்களோட வாப்பட பேரும் முஹம்மத், அவங்களோட வாப்பட பேரும் முகம்மது தான். ஒரே குடும்பத்துல மூணு முகம்மது என்னென்ன? வாப்பாக்கும் புள்ளைக்கும் வாப்பட பேரும் முகம்மது, மகண்ட பேரும் முகம்மது. முகம்மதோட சேர்த்து வேற பேரு சேர்த்து இல்ல, வேற பேர்கள் சேர்த்து இல்ல, தனி முகம்மது மட்டும்தான். அதனால நாம படிக்கக்கூடிய ஒரு பைத்துல வருது, லி முஹம்மதி இப்னி முஹம்மதி இப்னி முஹம்மதி. கஸ்ஸாலி இமாமுடைய பேரு தான் முஹம்மத், அவங்களோட வாப்பட பேரும் முஹம்மத், அவங்களோட வாப்பட பேரும் முகம்மது தான். உலகத்தில் அவ்வளவு பேர்கள் சூட்டப்பட்டவர்கள் இன்று வரை கௌரவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்க படிச்சிருக்கிறோம், அமெரிக்காவுல இன்று வரை நாம் ஆச்சரியமாக பார்க்கிறோம். அமெரிக்காவுல ஒரு இடம், அந்த இடத்துல ஸ்டார்கள் மூலமாக தரையில உலக சாதனையாளர்களுடைய பேர்களை ஸ்டார் மூலமாக டைல்கள்ல பதிஞ்சு எல்லா இடத்திலையும் உலக சாதனையாளர்கள் அண்டு நிறைய பேருடைய பேர்கள் பதியப்பட்டிருக்கிறது. அதிசயம் என்ன தெரியுமா? அது ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல. இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இஸ்லாமிய நாடு அல்ல. அதிலே எல்லோருடைய பேரும் தரையில் இருக்கிறது. ஆனால் முஹம்மது அலி என்று வந்த குத்துச்சண்டை வீரர் முஹம்மது அலி அவருக்கு உலக பிரபல்யம் பெற்றவர், அவருடைய பேரை மட்டும் தரையில போடாம செவத்துல ஓட்டு வச்சுக்கிறாங்க. அந்த ஏற்பாட்டாளர்களிடத்தில் கேட்கப்படும் போது அவர்கள் சொன்னார்கள், எல்லாரோட பேரையும் தரையில தானே போட்டிருக்கிறீங்க, இவரத்தை மட்டும் ஏன் செவர்ல போட்டிருக்கீங்க? முஹம்மது அலி சாதாரணமாக இருக்கலாம், அந்த பேர் தாங்கிய நபி சிறந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நாங்க அவருடைய பேரை செவத்துல பதித்திருக்கிறோம். இந்த உலகமே அதை அறிந்திருக்கிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேருக்கே அல்லாஹு தஆலா இப்படியான நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த முஹம்மது என்ற பெயரை யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கும் சிறப்பை வைத்திருக்கிறார். இமாம் பூசரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் புர்தாவுல சொல்லுவாங்க, இன் ஆதிதன் பமா அஹதி பி முன்தகிலி மினன் நபி வலா ஹப்லி பி முன்சரிமி ஃபஇன்ன லி திம்மதன் மின்ஹு பி தஸ்மியதி முஹம்மதன் வஹுவ அவ்ஃபல் ஹல்கி பிஸ்ஸிமமி மௌலா ஸல்லி வஸல்லிம் லா ஹபீபிக கைருல் ஹல்கி குல்லிஹிம். பூசரி இமாம் சொல்றாங்க, இன் ஆதி தன்பன், பாவம் செய்யலவங்க
அவன் செய்யல. பூசரிமா பெரிய ஒரு அறிவாளி, சுப்ஹானல்லாஹ். ஈஜிப்ட்ல, மிஸ்ருல அவர்களுடைய இலக்கியம், இலக்கணம், இலக்கியத்துக்கு அடிக்க ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க பூசரிமாம். அவ்வளோ பெரிய அறிவாளி பூசரிமாம். அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாணவர் பூசரிமாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து பைத்து படிச்சாங்க. பூசரிமாமுடைய புர்தாவை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து படிக்க முடியாது என்ற அளவுக்குள்ள ஒரு காவியம் புர்தா. பூசரிமாம் பக்கவாதம் பிடிச்சி படுக்கைக்கு போனாங்க. பக்கவாதம், பாரிசவாதம், ரிலைஸ் படுக்கை போனாங்க. அவங்க ஏன் பக்கவாதம் பிடிச்சது, அவங்களுக்கு ஏன் பக்கவாதம் வந்தது, வரலாற்றுல தேடி பாருங்க. பூசரிமாமுக்கு பக்கவாதம் வந்த காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உள்ள அன்பு அதிகமாகி ஏங்கி கவலைப்பட்டுத்தான் அவங்களுக்கு பக்கவாதமே வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பில் ஒரு மனிதர் பக்கவாதம் பிடித்து, பாரிசவாதம் பிடித்து படுக்கைக்கு போனாங்க. பின்னால படுக்கையில இருந்து கொண்டு யோசிக்கிறாங்க, நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழணும், எழுந்து வரணும் என்று ஆசைப்படுகிறார்கள். எவ்வளோ டாக்டர்மாரு மருந்து செய்யறாங்க, எல்லா மருத்துவர்களும் கைவிட்டதன் பின்னாலதான் அவங்க ஒரு நேர்ச்சை வைக்கிறாங்க, எனக்கு அல்லாஹு தஆலா என் நோயை குணமாக்கினால் நான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஒரு கவியை ஏற்றுவேன் என்ற ஒரு கசீதாவை அவர்கள் படித்தார்கள். அமின் ததக்குரு ஜீரானின் பிரி சலமி மஸஜ்ததம் அன்ஜரா மின் முக்லத்தின் பிதமி. உலகத்துல சில பைத்துகளை சில பேர் விமர்சிப்பாங்க. இந்த பைத் அப்படி இருக்குது, இந்த பைத் இப்படி இருக்குது, அதுல அப்படி ஓவரா சொல்லிக்கு, இதுல இப்படி ஓவரா சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா புருதாவுக்கு கொண்டு சொல்ல மாட்டாங்க. புருதாவில் எந்த ஒரு அறிஞரினாலும் ஒரு பிழை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு இலக்கியங்கள் நிறைந்த ஒரு காவிசம், பொக்கிசம் தான் பூசரிமாமுடைய புருதா. சுப்ஹானல்லாஹ். அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, நான் தெரியாமலோ அறியாமலோ ஒரு பாவத்தை நான் செய்தாலும், ஒரு தவறு நடந்தாலும் எனக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மட்டும் துண்டிக்காது என்று நான் நினைக்கிறேன். அது ஏன் காரணம்? فإن لي ذمة منه بتسميتي محمدا. அவர் சொல்றாரு, ஏன் காரணம் தெரியுமா? என் பேரும் முகம்மது தான். பூசரிமாமுடைய பேர் என்ன தெரியுமா? பூசரி என்று நாங்க சொல்றோம், அவங்களோட பேரும் முகம்மது தான். உலகத்துல நீங்க பார்த்தால் முஹம்மது என்றே உலகத்தில் எக்கச்சக்கமான பேர்களை இந்த உலகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தஸம்மௌ பிஸ்மி, என்ன பேர புள்ளைகளுக்கு வைங்கோண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பேர புள்ளைகளுக்கு வைங்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன பேரை வைங்கோண்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஃபேஷனா பேரு தடவானம். சில பிள்ளைகளுக்கு அர்த்தம் இல்லாம பேரு வைக்கிறாங்க. அர்த்தம் இல்லாம பேரு வைக்கவானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்மூபி அஸ்மாஇல் அன்பியா, நபிமார்களுடைய பேரை உங்களோட பிள்ளைகளுக்கு வைங்கோண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏண்ட பேரை உங்களோட பிள்ளைகளுக்கு வைங்க, உங்களோட பேரு எந்த பேரை வைங்கோண்டா. அர்த்தம் இல்லாத பேர்கள். எனக்கு ரொம்ப பிடிக்காத மார்க்க சட்டம் கேட்டா நான் சொல்லித்தர விருப்பம். அது எனி டைம் கேட்டாலும் என்னால தெரிஞ்ச பதிலா இருந்தா உடனே சொல்லுவேன், இல்லைன்னா பார்த்து சொல்லுவேன். இல்லாட்டி தெரிஞ்ச ஒரு உலமாக்களை சாட்டிடுவேன். நீங்க அவன்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு அந்த சட்டம் எனக்கு தெரியாது, நான் பார்க்கணும்னு சொல்லுவேன். அதுல நம்ம தான் தெரிஞ்சவர்னு பெருமை அடிக்க கூடாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன், போயிட்டு பாருங்க அப்படின்னு. ஆனா எனக்கு இதை கேட்டா ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், பேரு கேட்டா மட்டும் எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? ஒருத்தருமே சொல்ற பேரை வைக்கிறது இல்லை. நாம 15 பேரை கஷ்டப்பட்டு தேடி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு என்ன பேரை வச்சீங்கன்னு பார்த்தா வேற ஏதோ பேரன்னு வச்சுக்க, அர்த்தமே இல்லாத பேர். இதுல உண்மையிலே மனதளவில பாதிக்கப்பட்டு அந்த பேரை கொடுக்கறதே இல்லை. தயவு செஞ்சு என்ன வேணாலும் கேளுங்க, பிள்ளைக்கு அக்கைக்காக கொடுக்கறதுக்கு ஆட்டுக்கு ஜல்லி இல்ல, பணங்கள் செய்யுங்க, பணம் சரி நான் என்னால முடிஞ்சதாரு, இந்த பேர் மட்டும் கேட்க வேணும். ஏன்னா அர்த்தமே இல்லாத வேலையை செய்யறாங்க. பார்த்தா என்ன மாதிரி ஒரு 10 உலமாக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட 15 பேரா கேட்டு
கடைசியில அவர் நினைச்சதை பேரா வச்சுட்டு போயிடாரு. என்னுடைய உஸ்தாதவர்களிடத்தில் ஒரு தடவை அப்படி ஒருத்தர் வந்து கேட்டு கிட்டத்தட்ட 50 பேர்கள் கையில தூக்கிட்டு வந்தார். அவர் கடைசியா கேட்டாரு, பெத்தது ஒண்டா 50 கேட்டார். பெத்தது ஒண்டா 50? ஒன்றுதானே பெத்த, ஒண்ட வெயி. அது ஏன் இந்த பாடுபடுற? ஒரு பிள்ளைக்கு நாம் வைக்கக்கூடிய பெயர் நல்ல அர்த்தம் உள்ளதாக இருந்தால் அந்த குழந்தையில் அந்த பேருடைய அர்த்தம் பிரதிபலிக்கும். முஹம்மத் என்று பேர் வைக்கப்பட்ட குழந்தை புகழப்பட்டு கொண்டிருப்பார். சில பிள்ளைகளை பார்க்கலாம், அந்த பிள்ளைகள்கிட்ட ஏதோ ஒரு கெட்டித்தனத்தை வச்சிருப்பான், ஏதோ ஒரு கெட்டித்தனம் எல்லாம் வச்சிருப்பான். பிறந்ததிலே இறந்த அந்த குழந்தைக்கு புகழப்படக்கூடியவர் என்று சொல்லி 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 அல்லாஹு தஆலா அந்த பிள்ளையில அதை கபூலாக்குறான். சில பேர்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, கடங்காரன் பேர் வச்சிருக்கிறாங்க, அது அர்த்தம் கடங்காரன். சிலவருக்கு பேரு என்ன பேரு, இந்த தணல் சட்டி, இதான் அர்த்தம். நான் பேரை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, பேர் சொல்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. சில பேர் பேர் ஒரு அதுல பேரை தாங்க ஆனா தரும்போது இந்த பெருசாயிடக்கூடாது, பாஸ்போர்ட்டுகளுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அந்த பாஸ்போர்ட்டுக்கு பிரச்சனையை பார்க்க பிள்ளையோட வாழ்க்கையோட பிரச்சனையை பார்க்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய பேரை வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆண் குழந்தைகளில் ஒருவருக்கு இப்ராஹிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை வச்சாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிமார்களுடைய பேரில் ஒரு பேரை தன்னுடைய குழந்தைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் சில அழகான பெயர்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள் ஒன்றுதான் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற பெயர்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் என்று கேட்டா, மக்காவில அந்த காலத்துல சில பெயர்கள் வச்சிருந்தாங்க. சிலைகளுடைய பெயர்களுடன் சேர்த்து அப்துல் உஸ்ஸா, அப்துல் மனாத் என்ற அந்த சிலைகளுடைய பெயர்களுடன் சேர்த்து பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தது. உஸ்ஸாவுடைய அடிமை, மனாத்துடைய அடிமை என்ற பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, அஹப்புல் அஸ்மா இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள்ல ஒன்றுதான் அப்துல்லா வ அப்துர் ரஹ்மான். அப்துல்லா என்ற பேரும் அப்துர் ரஹ்மான் என்ற பேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த மகத்தான பெயர்கள் இருந்தது மாத்திரமல்லால் சில கிதாபுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குள்ள இந்த பெயர்கள் இருக்கிறே அதனுடைய மகத்துவங்கள் எழுதுவாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒன்று ரெண்டல்ல, நிறைய சிறப்புகள் எழுதுவாங்க. முஹம்மத் என்ற பெயர் வைத்திருந்தால் அந்த பெயர் வைக்கப்பட்ட குழந்தையுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், முஹம்மது என்ற பேர் ஃபலாயில் எழுதுவாங்க, அதுக்கு என்ன சிறப்புகள் எழுதுவாங்க. முஹம்மது என்ற பேர் வைக்கப்பட்ட பிள்ளையை ஏசவானாம் பண்ணுவாங்க, முஹம்மது என்ற பேர் வச்சு அந்த பிள்ளை அடிக்க வேணாம் பண்ணுவாங்க. ஒன்று ரெண்டு இல்ல. என்ன காரணம்? அவர் எங்கட பிள்ளையா இருக்கலாம், வச்ச பேரு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் என்றதினால அவ்வளவு சிறப்புகள் அந்த பேருக்கு இருக்கிறது. இப்ப பேருக்கே அவ்வளவு சிறப்பு என்றால் அந்த பேரை தாங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்க ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்கள் சம்பந்தமாக நாங்க இன்றைய நாள்ல பார்த்தோம். சில கிதாபுகள் எழுதுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 100 பேர்கள் எழுதி வச்சுப்பாங்க. 100 பேர்கள் சில கிதாபுகள் இருக்கு. அப்படி சிலவங்க அதை விட அதிகமாகவும் எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லாமே எதுல இருந்து எடுத்தது தெரியுமா? குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்தும் ஹதீதுகள்ல இருந்தும் எடுத்ததுதான். சில குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குது, அந்த குர்ஆனுடைய வசனங்கள் யாரை பத்தி பேசும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேசும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள்ளம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாக்கு என்று சில குர்ஆன் ஆயத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசும். அதை வச்சு ஹதீதுகள்ல உள்ளதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில பேர்கள் சில அறிஞர்கள் 1 பேர் 2 பேர் 100 பேர்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வச்சிருக்கிறாங்க. அதுலதான் நாங்க ஒண்ணு பார்த்தோம், நபியு தௌபா என்ற ஒரு பேரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருக்கிறது. அது ஏன் அந்த பேர் அவர்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும் உள்ள ஒரு விசேஷமான பேர். அல்லாஹ்
தௌபாவையும் ஏற்றுக்கொள்வான், எல்லார தௌபாவையும் கபூல் செய்வான். ஆனால் தௌபா அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உம்மத்தாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை ஆக்கி வச்சிருக்கிறான். அதனால தௌபாவுக்குரிய நபி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்களில் ஒன்றாக அந்த பேரையும் சொன்னார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்களை படிப்பது போல நாமும் நம்முடைய வீடுகள்ல இந்த வயசான ஆட்கள் இருப்பாங்க, பிள்ளைகளை பெறக்கூடியவங்க இருப்பாங்க, பேர பிள்ளைகளை காண வேண்டியவங்க இருப்பாங்க. உங்களோட வீடுகள்ல நல்ல பேர்களை சூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மோசமான பேர்கள், அர்த்தம் இல்லாத பேர்கள், இவைகளை எந்த ஒன்றையும் சூட்டி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளுக்கு அவைகளை பாதிப்பாக ஆக்கி கொள்ள வேண்டாம் என்பதையும் உங்களிடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த குழந்தையுடைய பேருடைய அர்த்தம் உக்கி போகும் துணி என்று அர்த்தம். அதாவது இந்த தெரிச்சு போற துணி அன்றுதான் அர்த்தம். அந்த டைம்ல நிறைய பேர் சொன்னாங்க இந்த பேரை மாத்துங்க. அதை கேட்காம இருந்தாங்க. சில பேர் பிடிவாதமாக இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த குழந்தை ஒரு கடுமையான நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளை மரணித்து போனார். அதனால அதிலே விளையாட்டு இல்லை, விளையாட்டாக நம்ம இருக்கக்கூடாது. நல்ல பேர்களை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சூட்டுங்கள். அதை நாங்க மறந்துடக்கூடாது. ஃபேஷனை பார்க்க வேணாம். அதுல யாராவது குறுக்கணுண்டா அவனை ஒரு பக்கமா ஓரந்தள்ளி போட்டு உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. அல்லாஹு தாலா அதுல பரக்கத் செய்வான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமான பேர்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர்கள், அந்த பேர்களை சூட்டி நாம் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைகளுக்கு பரக்கத்தை தான் தேடி கொடுக்கணுமே தவிர சாபங்களையும் நாசங்களையும் தேடி கொடுத்த கூட்டத்தில் நாம் ஆகிவிடக்கூடாது. அதனால் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சாலிஹானவர்களாக முத்தகீன்களாக ஆக்கி சிறந்தவர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சேர்த்தருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயாக, நல்லவர்களாக முத்தகீன்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த வருடம் இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து இந்த ஷமாயிலுல் முஹம்மதியாவை வாசிக்க கேட்க சந்தர்ப்பம் தந்தது போல இன்னும் பல வருடங்கள் பல முறைகள் இந்த இடத்தில் உட்கார்ந்து வாசித்து இந்த இடத்தில் அவர்களை பற்றி பேச கேட்க ரஹ்மானே எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயா. எங்களை நோயாளிகளாக ஒரு ஓரத்தில் முடக்கி விடாமல் பாதுகாத்தருள்வாயா. இந்த ஆயுளை ஆஃபியத்துடன் தந்தருள்வாயா, ஆரோக்கியத்துடன் தந்தருள்வாயா. யாரெல்லாம் இந்த சபையிலே அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருள்வாயா. திடீர் மௌத்துகளை விட்டும் அவர்களையும் நம்மையும் பாதுகாத்தருள்வாயா. ரஹ்மானே, இன்றைய நாளும் இந்த வந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ எந்தெந்த வகையான உணவுகளை கொண்டு உணவளித்தாலும் அவர்களுக்கு ரஹ்மானே சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வாயா. இன்றைய நாளில் உணவு கொடுப்பவர்களுக்கும் நமக்கும் உணவில் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் பஞ்சம் வந்து விடாமல் பாதுகாத்தருள்வார். வறுமைகள் வந்து விடாமல் பாதுகாத்தருள்வார். யாரிடமும் கையேந்தி அசிங்கப்பட்டு விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை துனியாவில் நாம் புகழ்ந்தவர்கள் மீது ஸலவாத்துகளை அதிகமாக சொல்வது போல அதனுடைய பரக்கத்துகளை என்றும் எங்களுக்கு தந்தருள்வாயா. துனியாவில் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடிக்கடி சென்று மதீனா சென்று ஜியாரத்து செய்யும் தௌஃபீகை நமக்கு நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. آمين آمين يا الله. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحاب سيدنا مولانا محمد. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم. وافض اللهم به علينا خلع القبول والتكريم وأحينا متمسكين بطريقه القبيل. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا. وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية.
ولاحظته في جميع أحواله عين الرعاية، أن تشرفنا في الدارين بطاعته واتباعا لسنته واغتنام زيارته، وأن تحشرنا يوم القيامة بشفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا باركا معصوما. آمين. لا تجعل الله ولا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقي ولا محروما. آمين. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. آمين. اللهم ارحم أستاذنا وأساتذتنا بفضلك يا كريم يا رحيم يا الله. وافض اللهم علينا من بركاتهم وأسرارهم وعلومهم يا أرحم الراحمين. آمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. مولانا يا رب العالمين. وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله. بحرمته لدى المختار وشيمته عهنا اللهم على سره وذكرنا أقسم محبته وارزقنا العاقبة الحسنى وأمتنا بعد زيارته وبجاه رسول الله أجيب ونرحم وبعزته القطب الفرد أبي الحسن تاج الأخيار الربيع وبأهل السلسلة الذهبية والغرفاء وخليفته القطب العارف قدوتنا الشيخ محمد القاسي صلوات الله لكل من ترشد عادي خير الأمم ورضا الله مع الكرم للشيخ محمد صلى الله عليك يا رسول الله صلى الله عليك يا حبيب الله صلى الله عليك يا رسول الله صلى
عليك يا حبيب الله Allah